ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவான். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஆறாவது சதருத்ரர் கதை, 24வது பாடல். அங்கு ஜீவடனை ஆதி ஆனவர் சந்நியாசி சங்கற்பத்து உருவமானோர் சத்தியமானது எங்கன் பொங்குற்ற சங்கற்பத்தின் பொருளெல்லாம் பொய்யே அன்றோ. இதை இங்கு இதை விளக்காய் என்ற ராமர்க்கு வசிஷ்டன் சொல்வான். எதுவும் உண்டு அறிவினுள்ளே எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்தெய்தும் அனைத்தும் ஆதலினால் மெய்யே. எது கனவில் காண்கின்றது எது சங்கற்பத்தில் சேர்ந்தது அது அங்கே உண்டெப்போதும் அப்படி வடிவமாகும். ஒரு சந்நியாசி யோகி ஆனவர் தன்னுடைய சங்கல்பத்தினால் பல்வேறு உடல்களை எடுக்கின்றார். ஜீவடன் என்ற பாமரன் தொடங்கி சிவரூபமான ருத்ரர் வரை பல்வேறு உடல்களை எடுத்து வாழ்கின்றார். 100 உடல்கள். ஆகவே சதருத்ரர், இறுதியான உடல் ருத்ரன் என்பது சதருத்ரர். இந்த கதையை வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொன்னவுடன் ஸ்ரீராமர் கேட்கின்றார், சங்கற்பத்து உருவமானோர் சத்தியமாவது எங்கன்? ஒரு சங்கல்பத்தினால்
தோன்றிய உருவமானது உண்மையிலேயே இருப்பதாக ஆனது எப்படி? அவர்கள் உண்மையிலேயே அந்தந்த தேசத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த உடல்களோடு அவர்கள் உறவுகளோடு வாழ்கின்றார்கள். ஒரே காலத்தில் வாழ்கின்றார்கள். ருத்ரராக இருந்தவர் தன்னுடைய தெய்வ சக்தியினால் அனைத்து உலகங்களுக்கும் சென்று அனைத்து உருவங்களையும் அந்த 100 உடல்களையும் பார்க்கிறார். 100ஐயும் ஒன்று சேர்த்து பிறகு மீண்டும் அனுப்பிவிடுகிறார். மீண்டும் அவர்கள் அவரவர்களுடைய இடங்களுக்கு சென்று அவரவர்களுடைய உறவுகளோடு பிராரப்தம் அந்த உடல் இருக்கும் வரை வாழ்கிறார்கள். அதனால் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது, வசிஷ்டர் ராமருக்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று இங்கே விளக்க உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி தான் பாடலில் இருக்கின்றது. இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனுடைய மனதில் சங்கல்பமாக தோன்றிய ஒன்று யதார்த்தமாக உண்மையிலேயே ஒரு உருவம் எடுத்து வாழ்வதாக ஆவது எப்படி? ஏனெனில் பொங்குற்ற சங்கல்பத்தின் பொருளெல்லாம் பொய்யே அன்றோ. சங்கல்பத்தினால் தோன்றுவது வெறும் கற்பனை. நம்ம கனவில் மனதோட சங்கல்பத்தினால் கனவு உலகம் தோன்றுகின்றது. அங்கு உடல்கள் தோன்றுகின்றன, இருக்கின்றன. ஆனால் அவைகள் விழித்தவுடன் இல்லாமல் போய்விடுகின்றன. அவைகள் வெறும் மனத்தோற்றம், மனதினுடைய சங்கல்பத்தினால் கற்பனையினால் தோன்றியவை. ஆகவே அவைகள் உண்மை இல்லை. அது தொடர்ந்து இருக்க முடியாது. அந்த கனவில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். கனவு கலைந்தாக்க அது நனவுலகத்திற்கு வருவது இல்லை. அப்படித்தான் சங்கல்பத்தினுடைய சொரூபமானது இருக்கின்றது. சங்கல்ப காட்சியானது இருக்கின்றது, பொய்யாக இருக்கின்றது. அது இங்கே எப்படி உண்மையாக ஆனது, உண்மையாக இருக்கின்றது சொல்லுங்கள் என்று ஸ்ரீராமர் வசிஷ்ட முனிவரிடம் கேட்கின்றார். அதற்கு வசிஷ்டர் விடை கூறுகின்றார். சென்ற வகுப்பிலேயே இந்த பாடல்களுக்கான பொருள் பார்த்தோம். முக்கியமான கருத்து என்பதனால் திரும்ப பார்த்துட்டு மேற்கொண்டு செல்வோம். எதுவும் உண்டு அறிவினுள்ளே, எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்து எய்தும், அனைத்தும் ஆதலினால் மெய்யே. எது கனவில் காண்கின்றது, எது சங்கற்பத்தில் சேர்ந்தது, அது அங்கே உண்டு எப்போதும், அப்படி வடிவம் ஆகும். எதுவும் உண்டு அறிவின் உள்ளே, இது ஒரு வாக்கியம். அறிவின் உள்ளே எதுவும் உண்டு, இது ஒரு தனி வாக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அறிவின் உள்ளே எதுவும் உண்டு. அறிவு என்பது சித், சைத்தன்யம், சேத்தனம், ஆத்மா, பிரம்மம். பிரம்மத்தினிடத்தில் எல்லாம் உண்டு. எல்லாமாகவும் ஆகின்ற அந்த சாமர்த்தியமானது உண்டு. அனைத்தும் பிரம்மத்தினிடத்தில் தான் இருக்கின்றது. பிரம்மத்தினிடத்தில் இல்லாத ஒன்று இல்லை. அப்புறம் அனைத்தும் தோன்றுவது பிரம்மத்திலிருந்து தான். அனைத்தையும் தோற்றுவிக்கின்ற அந்த சாமர்த்தியம் பிரம்மம், பிரம்மத்தினுடைய மாயா சக்திக்கு இருக்கின்றது. பிரம்மத்தினிடத்தில் இருக்கிறது தான் மாயா சக்தியினால் பிறகு நாமரூபமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அவ்யக்தாத் வியக்தயத் சர்வாகா, அவ்யக்தத்திலிருந்து அனைத்தும் வியக்தமாக வெளியாகின்றன, வெளிப்படுகின்றன. இப்போ வெளியாவதற்கு முன்னாடி அவைகள் அனைத்தும் பிரம்மத்தினிடத்தில் இருக்கின்றன. பிரம்மம் மாயை. இந்த மாயையினுடைய சங்கல்பத்தினால, மாயையினுடைய சக்தி வெளிப்பாட்டினால் அவைகள் வருகின்றன. பிரம்மத்தினுடைய சங்கல்பம் மாயையினுடைய சக்தியினால் அது உலகமாக விஷயமாக வெளிப்படுகின்றது. அதனால் எவைகளெல்லாம் தோன்றி இருக்கின்றனவோ இனி தோன்ற இருக்கின்றனவோ அனைத்தும் அறிவின் உள்ளே உண்டு. அறிவுக்கு அந்த சாமர்த்தியமானது இருக்கின்றது. அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற, தோற்றுவிக்கின்ற, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சாமர்த்தியமானது அறிவினுள்ளே உண்டு. இப்போ மண் பானைனாக்கா அந்த மண்ணுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அதை எந்த வடிவத்தை கொண்டு போனாலும் அந்த வடிவத்துக்கு மாறுகின்ற சாமர்த்தியமானது மண்ணிடத்தில் உண்டு. அதனால் மண்ணில் அந்த களிமண், குயவன் களிமண்ணை வனத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறான்னா பெரிய உருண்டையாக பிடித்து வைத்திருக்கிறான், பிண்டமாக இருக்கின்றது. அந்த பிண்டத்துக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் என்ன? அந்த குயவன் என்ன செய்ய விரும்புகின்றானோ அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற சாமர்த்தியமானது அந்த பிண்டத்திற்கு உண்டு. அதில் பிண்டத்துக்குள்ளே பானைகள் இருக்கின்றன, அனைத்தும் இருக்கின்றன. என்ன அர்த்தம்? அனைத்தும் அண்டா குண்டா சட்டி எல்லாம் அதற்குள்ளே இருக்கானா?
அவன் என்னவாக செய்ய விரும்புகின்றானோ அவையாக மாறக்கூடிய சாமர்த்தியமானது அந்த மண்ணுக்கு உண்டு. அதான் எதுவும் உண்டுங்கிறதுக்கு அர்த்தம். எதுவும் உண்டு அறிவின் உள்ளே. அறிவின் உள்ளே இந்த மாதிரி சைத்தன்யத்தில் அனைத்தும் உண்டு, அனைத்துமாகவும் ஆகும் சாமர்த்தியம் உண்டு. அப்படி இருக்கின்ற அது அதான் சர்வசக்தி சர்வஜத்துவம் என்பதெல்லாம் சொல்லுகின்றோம். எப்படி எத்தை கண்டது? அடுத்த வாக்கியம், எப்படி எத்தை கண்டது அதனை அப்படி சித்து எய்தும். அது எவ்வாறு ஆக வேண்டும் என்று சங்கல்பம் செய்ததோ அவ்வாறு ஆகின்றது. அதனால் எத்தை கண்டதுன்னா எவ்வாறு ஆக வேண்டும் என்று அது சங்கல்பம் செய்கின்றதோ, அது நினைக்கின்றதோ. எத்தை கண்டதுன்னா பார்க்கறதுங்கிறத பார்க்கறதுன்னா மனதால் பார்க்கறது, சங்கல்பத்தினால அது எதுவாக ஆக நினைக்கின்றதோ அதுவாக ஆகும். அதனுடைய மாயாசக்தினால கேவலம் பிரம்மமாக இருக்கிற பொழுது சங்கல்பங்கிறதே இல்லை, அதற்கு மனது அது எதுவும் இல்லை. அந்த பிரம்மத்தினிடமிருந்து மாயாசக்தி எப்பொழுது வெளிப்படுகின்றதோ அந்த மாயாசக்தியை கொண்டு அது எதுவாக வேண்டும் என்று விரும்புகின்றதோ அதுவாக ஆகின்றது. அதனை அப்படி சித்து எய்தும். அந்த சித்தே அப்படி ஆகின்றது, சித்தே அவ்வாறு ஆகின்றது. அப்படி எய்தும்னா சித்தே ஆகுது. சித்தே தன்னுடைய மாயையினால் நாமரூபங்களை எடுத்துக்கொண்டு என்ன சங்கல்பம் செய்ததோ அதுவாக ஆகின்றது. எப்படி மண்ணே பானையாக ஆகின்றது. எங்கன்னா மண் பானையில் பின்ன உபாதான நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறதுனால குயவன் சங்கல்பம் பண்ணுறான், அந்த மண்ணை அதுவாக ஆக்குகின்றான். அப்போ அந்த மண்ணை பானையாக மாற்றுவதற்கு முன்னாடி குயவனுடைய மனதில் அந்த சங்கல்பமானது இருக்கின்றது. நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை பற்றிய அந்த தெளிவான காட்சி, என்ன பாண்டத்தை பண்ண போகிறோம், அது எவ்வளோ அளவில் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அவனுடைய மனதில் சங்கல்ப ரூபமாக இருக்கின்றது. சங்கல்பமாக வெளிப்பட்டு பிறகு அதை மண்ணில் கொண்டு வருகின்றான். அது ரெண்டும் வேறு வேறையாக இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்குது. ஆனால் இங்கே பிரம்மம் அபின்ன நிமித்த உபாதான காரணம். ஆகவே அதுவே சங்கல்பம் செய்கின்றது, நிமித்த காரணமாக இருந்து பிறகு உபாதான காரணமாக இருந்து அதுவே உலகமாக எதுவாக ஆக விரும்பியதோ அதுவாக ஆகி இருக்கின்றது. ஆகவே ஆதலினால் அனைத்தும் மெய்யே. இது 3வது வாக்கியம். இப்படி இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தும் மெய்யே. ஏன்னா பிரம்மம் மெய்ப்பொருள், பிரம்மம் சத்தியங்கிறதுனால பிரம்மம்தான் சங்கல்பத்தினால இன்னொன்றாக ஆகி இருக்கின்றது என்பதனால அனைத்துள்ளும் பிரம்மம், அனைத்தும் பிரம்மமாக இருக்கின்றது, அனைத்தும் சத்தியமே. மண்ணு தான் பானையாக ஆகி இருக்கின்றதுன்னா பானை என்பது மண் தான். அது மாதிரி பிரம்மம்தான் உலகமாக ஆகி இருக்கின்றது என்றால் உலகம் என்பது பிரம்மம்தான். அனைத்தும் மெய்யே. அதனால் சங்கல்பம்தான் புறத்தில் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அது வேறு ரூபமாக தெரிந்தாலும் உண்மையில் காரணம் என்னவோ அதுதான் காரியமாக இருக்கின்றது, வெளிப்பட்டிருக்கின்றது. அதனால் எது கனவில் காண்கின்றது, எது சங்கல்பத்தில் சேர்ந்தது அது அங்கே உண்டு எப்போதும். எது கனவில் காணப்படுகின்றதோ, கனவில் நம்ம மனது சங்கல்ப ரூபமாக விருத்தி ரூபமாக எது மனதில் இருக்கின்றதோ அது அங்கே உண்டு. எங்கள் கனவு உலகத்தில் பார்த்தோம்னா மனதோட சங்கல்பம் தான் கனவு காட்சியாக கனவு உலகமாக இருக்கின்றது. அந்த முழு உலகம், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜட சேதன பொருள்கள், அப்புறம் அதனிடத்தில் அதுவே அந்த மனதே நான் என்று ஒரு சரீரத்தில் அபிமானம் கொள்வதாகவும் இருக்கின்றது. அப்போ கனவு உலகத்துக்குள்ளே நான் இருக்கின்றேன், எனக்கு புறம்பாக இவைகள் இருக்கின்றன என்ற நான் ஒரு உலகத்தில் இருக்கிறேன், எனக்கு புறம்பாக பல மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொடுக்கல் வாங்கல் விவகாரம் இருக்குது, அதில் இன்ப துன்பம் எல்லாமே இருக்கின்றது. ஆனால் வாஸ்தவம் என்ன? ஒரே மனது தான். ஒரே மனது பல்வேறு விருத்திகளால் பல்வேறு சங்கல்பங்களால் பலவாக ஆகி அதனிடத்தில் விவகாரம் செய்கின்றது. அதன் மூலம் இன்ப துன்பத்தையும் அனுபவிக்கின்றது. அதே தான் நனவிலும். அதனால் எது சங்கல்பத்தில் சேர்ந்தது அது அங்கே உண்டு. கனவில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நனவில் சங்கல்பங்கிறது நனவை குறிக்கிறது. மனதில் அது சங்கல்பமாக எது வருகின்றதோ அது அங்கே உண்டு. அப்படியே நனவிலும் அது நடக்கின்றது, நடக்கும்.
சங்கல்பத்துக்கு அந்த சக்தி சாமர்த்தியமானது இருக்கின்றது. என்ன கனவுல அந்த 4 அகங்காரமானது பலமாக இல்லை. அந்த மனதோட சாமர்த்தியம் மட்டும் இருக்குது. அதனுடைய வாசனை எப்படி இருக்கோ அந்த வாசனைக்கு ஏற்றாற் போல் அது கனவாக வெளிப்படுகின்றது. அங்கே புத்தி சக்தி 4 அகங்காரமானது பலமாக இல்லை. இப்போ அங்கே வாசனை மாத்திரமாக நனவு நிலையில் எது பார்க்கப்பட்டதோ கேட்கப்பட்டதோ அனுபவிக்கப்பட்டதோ இதன் மேலே மிகுதியான ஆசை முதலானவைகள் இருந்ததோ அது கனவில் அந்த வாசனைகள் வெளிப்பட்டு அதுவாக அந்த உலகமாக இருக்கின்றது. அதனால் அங்கே ஒரு கர்த்தாவாகிய நான், அந்த அகங்காரமாகிய நான்கிறது அங்கே பலமாக இல்லை. கனவில் வாசனை தான் பலமாக இருக்குது. நனவு நிலையில் இந்த வாசனையோடு சேர்ந்து நான் என்பதும் பலமாக இருக்குது. நம்முடைய புத்தி சக்தி இருக்குது. இப்போ வாசனையினால் தூண்டப்பட்டும் நம்மளுடைய சங்கல்பம் வரலாம். நம்மளுடைய சங்கல்பம் நம்மளுடைய வாசனைகளுடைய அடிப்படையில் கனவுல வாசனை தான் பலமாக இருக்கின்றது. 4 அகங்காரம் அப்படி இருப்பது இல்லை. அதே இது நனவில் இந்த வாசனையோடு கூடி இந்த நான் என்பதும் அகங்காரமும் பலமாக இருக்குது. நம்மளுடைய முயற்சி, அறிவு, அந்த சுதந்திரம், விழிப்பு நிலையில் நமக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குது. நாம் வாசனையாக என்ன வெளிப்படுகின்றதோ அதோட நம்மளுடைய அறிவை சேர்த்து அதை செய்யலாமா வேண்டாமா என்று அந்த சங்கல்பத்தை மாற்றி அமைக்க முடியும். அந்த ஒரு சுதந்திரம் விழிப்பு நிலையில் நமக்கு இருக்கின்றது. வாசனை இருந்தாலும் வாசனையை மீறி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது. அந்த அகங்காரம் அதோடு சேர்ந்து செயல்படுகின்றது. ஆனால் அந்த புத்தி சக்தி பலமாக இல்லாமல் வாசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பவர்கள் வாசனை எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்கின்றன. ஆனால் அதுவும் மனதோட சங்கல்பம் எப்படி இருக்கோ, அப்போ குழந்தையாக இருக்கிற பொழுது படிக்கிற பொழுது நீ என்னவாக ஆவாய் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான், நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவு, ஒரு ஆசையை சொல்லுகிறார்கள். அது சங்கல்பம். அந்த ஆசையானது அவனிடத்தில் எப்படி வந்தது, நான் என்னவாக ஆக வேண்டும்ங்கிற அந்த விருப்பம், அந்த சங்கல்பமானது அவனிடத்தில் எப்படி வந்தது அந்த குழந்தை பருவத்தில் என்றால் அதற்கு பல காரணங்கள். ஒன்று பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கலாம், அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதுனால ஏற்பட்ட வாசனையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் பார்த்து மற்ற நண்பர்களுடைய விருப்பம் அதனுடைய தூண்டுதல், அல்லது சமூகத்தினுடைய தூண்டுதல், அல்லது ஆசிரியர் முதலான பெரியவர்களுடைய தூண்டுதல், அல்லது அவனுடைய உண்மையான விருப்பம் என்றும் இருக்கலாம். பல காரணம் இருக்குது. கணவனு கேட்கிற பொழுது நீ என்னவாக விரும்புகிறாயினாக்கா சமூகத்தோட தாக்கம்ங்கிறது இருக்குது, தனி மனிதர்களுடைய தாக்கம்ங்கிறது இருக்குது, பெற்றோர்களுடைய தாக்கம்ங்கிறது இருக்கின்றது. அதற்கு மேலே அந்த குழந்தை உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு புத்திசாலியாக இருந்து, அதற்கு புண்ணியம் இருந்து, நல்ல சம்ஸ்காரங்கள் இருந்து, அதனிடத்திலேயே சில அறிவு, திறமை, சாமர்த்தியங்கள் நன்றாக வெளிப்படுகின்ற பொழுது நான் அதுவாக ஆவேன்னு அது உண்மையாகவும் நினைக்கலாம். அதனால் இந்த சங்கல்பம் என்ன எப்படி வருகிறதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது விழிப்பு நிலையில். ஆனால் வாசனை ஒரு பக்கம் இருந்தாலும்
நம்முடைய அறிவினால் அதை மாற்ற முடிகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு நாம் எந்த சங்கல்பம் செய்கின்றோமோ அது அங்கே உண்டு. அது காலப்போக்கில் அது அதுவாக ஆகின்றது. அதனுடைய சங்கல்ப பலத்திற்கு ஏற்றாற் போல அது அதனுடைய எதிர்கால வாழ்க்கையானது இருக்கின்றது. இதை பார்க்குறோம். கனவில் அது மிக விரைவாக வந்து விடுகிறது, நனவு நிலையில் சற்று மெதுவாக வருகின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது சங்கல்பத்தின்படி நடக்கின்றது. சின்ன வயதில் நல்ல வாசனைகள் இருக்கிறவர்கள், நல்ல சத்சங்கம் இருக்கிறவர்கள், நல்ல குடும்ப சூழ்நிலை இருப்பவர்கள், நல்ல விதமான மனப்பதிவுகள் ஏற்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் சங்கல்பம் செய்து நல்ல குழந்தைகளாக வளருகின்றார்கள். அதே கொஞ்சம் எதிர்மாறான சூழ்நிலையில் வளரக்கூடியவர்கள், அதனுடைய தாக்கம், அந்த புறச்சூழ்நிலையுடைய தாக்கம், அதனுடைய சம்ஸ்காரத்திலேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதனுடைய அடிப்படையில் அந்த பருவத்தில் பள்ளி பருவத்திலேயே தவறான சில வாசனைகள், தவறான சில சங்கல்பம், அதனால் வாழ்க்கையே மாறி தீய ஒழுக்கத்தில் போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அவனுடைய சங்கல்பம் தான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எத் பாவயதி தத் பவதி, எதுவாக பாவிக்கின்றானோ அதுவாக ஆவான் என்பது உண்மை. அதனால் அது காலப்போக்கில் அப்படியே ஆகின்றது. இது ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர சங்கல்பம், சத்திய சங்கல்பம் உடனே நடக்கும். சித்தர்கள், யோகிகள் அவர்களுடைய யோக சாதனையினால் அதையும் உண்மையிலேயே கொண்டு வர முடியும். சாமானிய மனிதர்கள் அவர்களுடைய தொடர்ந்த சங்கல்பத்தினால், தொடர்ந்த பயிற்சியினால், முயற்சியினால் அவர்கள் காலப்போக்கில் அதுவாக ஆகிறார்கள், அதுவாக ஆவார்கள். அதை பின்னாடி சொல்ல போகிறேன். அதனால் இதுதான் இந்த ஒருமுகப்பட்ட மனதில் ஏற்படுகின்ற சங்கல்பம்தான் அவர்களுடைய அது உண்மையாக ஆகும்னா, அது உண்மையாக ஆகின்றது, அது உண்மையாக ஆகும் என்று சொல்லுகின்றார். பின்னாடி யோகம் ஞானம்ங்கிற கருத்து சொல்ல போகின்றார். யோகம் ஞானம் தான் ஒரு சங்கல்பம் சத்தியமாக ஆவதற்கு காரணம் என்று முடிக்க போகிறார். அதனால் அது அங்கே உண்டு. அதனால் இது நம்ம பாரமார்த்திக சத்தியமாக பார்த்தாலும் ஒரே சைத்தன்யம் தான் இருக்குது. அதற்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்குது. அது எவ்வாறு ஆக வேண்டும் என்று சங்கல்பிக்கின்றதோ அவ்வாறு ஆகின்றது. அப்படித்தான் உலகமானது ஈஸ்வர சங்கல்பத்தினால் உலகத் தோற்றம் என்பது வந்திருக்கின்றது. அவ்வாறு ஈஸ்வர சங்கல்பத்தினால் வந்திருக்கின்றது என்பதனால் உலகம் ஈஸ்வரனை, பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டது என்பதனால் உலகம் மெய்யே. உலகம் மெய்யேங்கிற பொழுது உலகத்திற்கு ஆதாரமாக ஒரே மெய்ப்பொருள் இருக்கின்றது என்ற கருத்து. எப்படி பானையானது மண்ணே என்றால் பானைக்கு மண்ணாக காரணமாக மண்ணானது இருக்கின்றது என்று. ஆகவே எது கனவில் வருகின்றதோ, எது சங்கல்பத்தில் சேர்ந்ததோ அதுவே அங்கே உண்டு. எப்போதும் அப்படி வடிவம் ஆகும். அது அங்கே உண்டு எப்போதும். எப்போதும் அது அதுவாக மாறுகின்ற ஒரு சாமர்த்தியமானது அங்கே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. பிறகு அப்படி வடிவாகும். அது அப்படி வடிவாக ஆகும். அதுவே அதுவாக ஆகும். இல்லை, வியாபாரிக சத்தியம், இந்த பிராதிபாசிக்கம் ரெண்டுமே. கனவுங்கிறது பிராதிபாசிக்கம், நனவு என்பது வியாபகாரிக்கம். இந்த பிராதிபாசிக்கம், வியாபகாரிக்கம் ரெண்டுமே மனதினுடைய சங்கல்பத்தினால் தோன்றுவது. ரெண்டுக்குமே மனதோட சங்கல்பம் தான் ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே உண்மையாக சத்தியமாக சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 26வது பாடல். சங்கற்பத்தில் கனவுதனில் சார்ந்த பொருள் எப்படி சேர்ந்தது, அங்கு அப்பொருள்தான் பரமத்தின் அழுந்தும் பழக்கம் யோகம், பழக்கம் யோகமெனும் துங்கத்திறத்தல்லது மெய்யா, தோன்றாது யோக விஞ்ஞானம், இங்கு பெறலால் சிவன் முதலோர் எங்கும் எல்லாம் காண்கின்றார். சங்கற்பத்தில் கனவுதனில், சங்கற்பங்கிற நனவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நனவினும் கனவிலும், வியாபகாரிக நிலையிலும் பாரமார்த்திக நிலையிலும் சார்ந்த பொருள் எப்படி சேர்ந்தது.
அங்கே தோன்றியிருக்க பொருள்கள் எப்படி வந்து சேர்ந்தன, எப்படி வந்தது, எப்படி தோன்றியன என்றால் அங்கு அப்பொருள்தான் பரமத்தின் அழுந்தும் பழக்கம் யோகம் எனும் தொங்கத்திறத்து அல்லது மெய்யாக தோன்றாது. இந்த பரமத்தின் அழுந்தும் யோகம் பழக்கம் யோகம் எனும் துங்கத்திறத்து அல்லது மெய்யாக தோன்றாது. தொடர்ச்சியான பழக்கம், அதாவது அபியாசம், சங்கல்பத்தினால சங்கல்பம் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்ற பொழுது அது அந்த அபியாசத்தினால அந்த பொருள்கள் உண்மையாக ஆகிவிடுகின்றன. சங்கல்ப பிரபவான் காமான் என்று பகவத்கீதையில் 2-3 இடங்களில் பல விஷயங்களை பார்க்கிறோம். சங்கல்பம் தான் முதலாக இருக்கின்றது. அந்த சங்கல்பம் மீண்டும் மீண்டும் வருகின்ற பொழுது அது பழக்கமாக ஆழ்ந்த சிந்தனையாக ஆகின்றது. ஆழ்ந்த சிந்தனைக்கு வருகின்ற பொழுது அது செயலாக வடிவம் எடுக்கின்றது. அந்த மனதுக்கு அதுவாக மாறுகின்ற சக்தி சாமர்த்தியமானது இருக்கின்றது. அதை தோற்றுவிக்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் அதுவாகவே ஆகிவிடுகின்ற சக்தியானது மனதிற்கு இது இருக்கின்றது. அதுதான் நம்ம யோகா சாதனையில் பண்ணுறோம். ஆனால் இந்த மனதோட ஒருமுகப்படுகின்ற ஆற்றல், அதனுடைய வலிமை, அதுதான் உலகமாக வெளிப்படுகின்றது. அதனால் நம்ம உலக விஷயங்களில் ஒரு ஆசை கனவு இருக்கின்ற பொழுது, கனவு காணுங்கள்னு சொல்கிறான்ல மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில், என்னது கனவு காணுங்கள். நீ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னா தொழிலதிபராக ஆவது போல, ஆகிவிட்டது போல கனவு காண். ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஆகணும், எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவதாக ஆகிவிட்டதாக கனவு காணா. அப்போ அந்த சங்கல்ப பலத்தினால மனது அதை நோக்கி செல்லுகின்றது. அதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்ளுகின்றது. அதற்கான உழைப்பு, முயற்சி இவைகளை கொடுக்கின்ற ஆற்றல் பெறுகின்றது. பிறகு அதை அடைகின்றது. அந்த அடைகின்ற பொருள் புறத்தில் அவனுக்கு வேறாக இருக்கின்றது. அதே ஆன்மீகத்தில் யோக சாதனைகள் என்ன சொல்கிறோம், அந்த சங்கல்ப பலத்தை இன்னும் அதிகமாக உள்முகமாக ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது, முறையான சாதனையினால் அதை ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது அதுவாகவே இவனே ஆகிவிடுகிறான். அதில் ஒரு தேவத்தையை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அந்த தேவத்தையை அகங்கிரக உபாசனை பண்ணுகின்ற பொழுது அவன் அந்த தேவனாகவே சாரூபத்தை அடைகின்றான், தேவதா ரூபத்தை அடைகின்றான். அப்படித்தான் இந்த ருத்ரர் வந்திருக்கிறார். அவர் அதற்கு முன்னாடி எடுத்த எல்லாமே அப்படித்தான். அப்போ அந்த சாரூபம் என்பது, தேவதா ரூபம் என்பது மனதனுடைய சங்கல்ப பலத்தினால் யோக சாதனையினால் அடையக்கூடியது. மனதிற்கு அந்த சக்திங்கிறது இருக்கின்றது. லௌகிக்க விஷயங்களை அடையிறதுக்கு அது நம்ம குறைவாக பயன்படுத்துகிறோம். ஆன்மீக விஷயத்தில் மிக கடுமையான சாதனைகள் பண்ணுகின்ற பொழுது நாம் அதுவாகவே ஆகிவிடுகின்றோம். அதனால் லௌகிக்க விஷயத்தில் அடையணும் நினைக்கிறத நம்ம சங்கல்ப பலத்தினால் நம்ம அடைய முடியும். அப்படி அடைகின்ற பொழுது அந்த அடைபவன், அடையப்படும் பொருள் ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அது அந்த பொருள்களெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது, அந்த உறவுகள் கிடைக்கின்றது, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றது. ஆனாலும் அது வேறு, நாம் வேறாக இருக்கிறோம். இங்கே ஆன்மீக சாதனை, யோக சாதனை என்னது, அந்த சங்கல்ப பலத்தை இன்னும் அதிகமாக ஆக்குகின்றோம். மனதை பல விஷயங்களில் சிதற விடாமல் முழுக்க ஒரு விஷயத்திலேயே நிறுத்துகின்ற பொழுது அதுவாகவே இவன் ஆகிவிடுகிறான். அதான் ஆன்மீகத்துக்கும் லௌகிக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே சங்கல்ப பலத்தினால் வரக்கூடியது. அதான் சொல்கிறார், பரமத்தின் அழுந்தும் பழக்கம் யோகம் எனும் துங்கத்திறத்து அல்லது. அந்த பரம்பொருள் எதை நம்ம நினைக்கிறோமோ, எதை மேலானதாக நினைக்கின்றோமோ அந்த பொருள் அதில் அழுந்தும் பழக்கம், அதாவது தாரணை, தியானம், சமாதி என்று இருக்குது. யோகம் எனும் துங்கம்னா மேலானது, மேலான முயற்சியினால், கடுமையான முயற்சியினால், அதனுடைய சாமர்த்தியத்தினால் அதுவாக, அல்லது அதுனா அது இல்லாமல் மெய்யாக தோன்றாது, அது இல்லாமல் உண்மையாக வராது. நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன. ஆனால் பல ஆசைகள் வெறும் மேலோட்டமானதாக, வலிமை இல்லாததாக இருக்கின்றன. அதனால் நாம் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் அடைவது இல்லை. ஆனால் சில விஷயங்களை அடைகின்றோம். அவ்வாறு அடைகின்றோம்னா அந்த ஆசைகள் அந்தளவுக்கு பலம் பொருந்தியவையாக இருந்திருக்கின்றன.
இன்னொரு கோணத்தில் பார்த்தா நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக ஆகாமல் வேறொன்றாக ஆகியிருப்போம். அப்போ என்னது, நம்ம நினைக்கிறது மேலோட்டமானது, நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விருப்பம் வேறொன்றாக இருக்கின்றது. இப்போ உள்ளே என்ன இருக்கோ அதான் வரும். நம்ம புளியங்கொட்டையை போட்டுட்டு மாமரம் வரணும்னு நினச்சா வராது. புளியங்கொட்டையை போட்டால் அது புளிய மரம் தான் வரும். நம்மளுடைய ஆழ்மனதில் வேறு வேறு ஆசைகளை வைத்துக்கொண்டு மேலோட்டமாக வேறு ஆசைகள் நான் அப்படி ஆகிறேன் இப்படி ஆகிறேன்னு நினைத்தோம்னாக்கா அதுதான் வாழ்க்கையில் வேறு வேறாக வருகின்றது. அப்போ நம்மளுடைய உள்ளார்ந்த விருப்பம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய சரியான தேடுதல் என்ன, உண்மையிலேயே நமக்குள்ளே என்ன சக்தி இருக்கிறது, என்ன விதை இருக்கிறதுங்கிறது அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய முயற்சியில், பழக்கத்தில் நம்முடைய தற்சோதனையில் இருக்கின்றது. அதை தெரிந்து கொண்டு அதோட மேலும் சங்கல்பத்தை வலுப்படுத்துகின்ற பொழுது நாம் அதுவாக உண்மையிலேயே ஆகிவிடுகின்றோம். அதான் யோகம். யோக விஞ்ஞானம் இங்கு பெறலால் சிவன் முதலோர் எங்கும் எல்லாம் காண்கின்றார். சிவன் முதல்வர்னால் சிவன் முதலான தேவர்களுக்கு அந்த சத்திய சங்கல்ப சக்தி இயற்கையாகவே இருக்கின்றது. அந்த யோகம் விஞ்ஞானம்ங்கிறது இயல்பாகவே இருக்கின்றது. விஞ்ஞானம்னாக்கா எதை உண்டு பண்ணணுமோ அதை பற்றிய அறிவு, அந்த சர்வஜத்துவம். அப்புறம் யோகம் என்பது அதற்கான பயிற்சி, முயற்சி. அங்கே சக்திமத்துவம், அங்கே ஈஸ்வரனிடத்தில் இயற்கையாகவே அந்த சர்வஜத்துவமும் சர்வசக்தித்துவமும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதுவாக உலகமாக அவ்வாறு ஆகியிருக்கிறார்கள். மற்ற யோகிகள், சித்தர்கள், ஆன்மீக சாதகர்கள் அவர்களுடைய யோக விஞ்ஞானம். அதனால் சாஸ்திரங்களை படித்து விஞ்ஞானம் நம்ம எதை அடையணும், எது உண்மையிலேயே நமக்கு தேவை என்றால் எதை அடைய வேண்டுமோ அதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றிய அறிவை அடைதல். பிறகு அதற்கான பயிற்சிகளை, முயற்சிகளை இடைவிடாது செய்தல். அதனால் அபியாச வைராக்கியம்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. இதற்கு உலக விஷயத்திலிருந்து விலகிறதுக்கு வைராக்கியத்தை சொல்கிறார். நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை அடைவதற்கு அபியாசத்தை சொல்லுகின்றார். அதான் இங்கே யோக விஞ்ஞானம்ங்கிற பேரில் சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞானம்ங்கிறது ஞானம். எதை அடைய விரும்புகிறோமோ அதை பற்றிய தெளிவான ஞானத்தை, அறிவை நாம் முதலில் அடைய வேண்டும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். அது இப்படிப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக இருக்கணும். அதை பற்றிய தெளிந்த அறிவு இருக்க வேண்டும். பிறகு அதை அடைவதற்கான சாதனைகளை, பயிற்சிகளை, முயற்சிகளை இடைவிடாது செய்ய வேண்டும். அப்படி செய்யறதுனால ஒருவன் சித்தனாக, சித்த புருஷனாக ஆகின்றான். இங்கே சிவன் முதலான தேவர்களுக்கு இயற்கையாக அது இருக்குது. மனிதர்கள் பயிற்சியினால் அவைகளை வளர்த்து கொள்ள முடியும். இது எல்லோருக்கும் முடியும். ஆனால் என்ன தேவை என்பதை அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். 27வது பாடல். இட்டமான பொருளெல்லாம் ஏக நிட்டற்கு எளிதெய்தும் திட்டமாம் தென் திசை நோக்கி செல்வார் வடக்கெப்படிச் சேர்வார் தொட்ட சங்கற்பத்தருத்தம் சூழ்வார் அதுவே துண்ணுவரால் முட்டில் தமது பயன் வசத்தோர் முன் சேர் பொருளை முன்னாரே. இட்டமான பொருள் எல்லாம் ஏக நிட்டற்கு எழுதி எய்தும். ஏக நிட்டற்கு, ஏக நிட்டர்னா நிஷ்டை. நிஷ்டங்கிறது நிஷ்டையில் இருப்பவர்கள். ஏக்கம்னா ஒன்று, ஒரே விஷயத்தில் நிஷ்டை உடையவராக இருப்பவர்கள், ஒரே ஒரு சங்கல்பம் இருப்பவர்கள். ஒரு சங்கல்பம் பகவத்கீதையிலையும் சொல்கிறார். 3வது அத்தியாயத்தில் எல்லாம் பார்த்துருக்கிறோம். பகுஷாக்கா ஹெனந்தாஷ்ச அப்படின்னு வருது. அந்த அனந்த சாக்கைகள் கொண்ட மனது யாருக்கு? கர்மிகளுக்கு இருக்கின்றது. முமுட்சுக்களுக்கு ஒரே முறை கொண்ட மனதானது இருக்கின்றது. ஏகநிஷ்டை. ஏகநிஷ்டைனா ஒரே பொருளில் பற்று கொண்டிருத்தல், அந்த ஒன்றையே அடைய வேண்டும் என்று உறுதி கொண்டிருத்தல். அல்ல ஒரே புகலிடம்னா இறைவன் அல்லது ஆத்மா, அதுவே என்னுடைய ஒரே புகலிடம் என்று இருத்தல். மத் கர்மகிருத் மத் பரமஹனா, அந்த பரமங்கிற வார்த்தை சொல்கிறாரு, அதுதான் மேலானது, அதுவே என்று இருத்தல்.
அப்படி யார் இருக்கிறார்களோ அந்த ஒரு பொருள் எதுவாகவும் இருக்கலாம். லௌகிக்க விஷயமாக இருந்தால் லௌகிக்க பொருள், இல்லை பரம்பொருள் பிரம்மம் என்றால் பிரம்மம். இஷ்டமான பொருள் எல்லாம் எளிது எய்தும். இல்லை ஏக நிட்டற்கு இஷ்டமான பொருள் எல்லாம் எளிது எய்தும். ஏக நிஷ்டை உடையவர்களுக்கு விருப்பமான பொருள் எளிதில் எய்தும். அதை அவர்கள் எளிதில் விரைவாக அடைவார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அதில் நிஷ்டை இருக்கின்றதோ, உறுதி இருக்கின்றதோ, ஏகத்துவம் மன ஒருமுகப்பாடு அதில் இருக்கின்றதோ அந்த 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 அளவுக்கு விரைவாக அவர்கள் அதை அடைகிறார்கள். அது எந்த பொருளாகவும் இருக்கலாம், உள்ளே இருக்கிற ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை புறத்தில் இருக்கக்கூடிய அனாத்ம விஷயங்களாக இருக்கலாம், பர தேவதைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். அதனால் இது பொது விதி, பொதுவான விதி. இது மனதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. ஒருமுகப்பட்ட மனது தான் இஷ்டமான பொருளை எளிதில் எய்தும். அப்படி இல்லாமல் சிதறிய மனது உடையவர்கள்னா அதை அடுத்த வரியில் சொல்கிறார். திட்டமாம் தென் திசை நோக்கி செல்வார், வடக்கு எப்படி சேர்வார். இவன் போகிற பாதை வேறு, இவன் அடைய விரும்புகிற இலக்கு வேறாக இருந்தால், லட்சியம் என்னானே தெளிவில்லாதவன் என்ன பண்ணுறான், இவன் சொல்கிறது வாயில் சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்றுனா. சொல்லுக்கும் செயலுக்கும், மனதுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருத்தல். அப்போ தானே தன்னிடத்தில் தெளிவு இல்லாமல் இருத்தல். அது திட்டமாம் தென் திசை நோக்கி செல்வார். தென் திசை நோக்கி எழுதி எய்தும் திட்டமாம். திட்டமாம்ங்கிறதோட அதை சேர்த்துக்கொள்ளணும். முந்தின வாக்கியத்தோட திட்டமாம்ங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். ஏக நிட்டற்கு எளிது எய்தும் திட்டமாம். திட்டமாம்னா திடமாம் அப்படின்னு அர்த்தம், நிச்சயமாக. திண்ணம் அப்படிங்கிற அர்த்தம். திட்டமாம்ங்கிறது திண்ணமாம். திண்ணமாம் அந்த எதுகை மோனை கருதி அது திட்டமாம்னு இருக்குது. திண்ணமாம்னு அர்த்தம். திண்ணமாம்னா உறுதி. திண்ணம், இது திண்ணம்னு சொல்கிறோமே, இது உறுதி. எது உறுதி? முதல்ல சொன்ன அந்த வாக்கியம். அதனால் இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாக்கியம். இட்டமான பொருள் எல்லாம் ஏக நிட்டற்கு எளிது எய்தும் திட்டமாம். இது நிச்சயம், சந்தேகமே இல்லை, உண்மை. தென் திசை நோக்கி செல்வார். இதற்கு மாறாக தென் திசை நோக்கின இவன் போகிறது ஒரு பாதையில், அடைய விரும்புகிறது வடக்கு எப்படி சேர்வார். வடக்கை போகணும், காஷ்மீருக்கு போகணும், இல்லை கைலாசத்துக்கு போகணும்னு நினச்சி ராமேஸ்வரம் ட்ரெயினில் ஏறினான்னா எங்கே போகிறது? கடலுக்கு தான் போக முடியும், இமயமலைக்கு போக முடியாது. அப்போ இவனுடைய லட்சியம் ஒன்றாக இருக்கின்றது, இவனுடைய மனது செல்லுகின்ற பாதை. புத்தி ஒன்று சொல்லுது, மனசு ஒரு பக்கம் போகுதுன்னா அதான் முரண்பாடு. அந்த ஸ்பிளிட்டு, அந்த இருமை இருக்கிறது. அப்படி பல திசை நோக்கிய புத்தி உள்ளவர்கள் எதையும் அடைய மாட்டார்கள். அதனால் எப்படி செல்வார்னு கேட்குறார். எப்படி சேர்வார்னு என்ன அர்த்தம்? சேர மாட்டார்னு அர்த்தம். தென் திசை நோக்கி செல்வார், வடக்கு சேரார். வடக்கு சேர மாட்டார். வடக்கு திசையில் அவருக்கு இருக்கின்ற இலக்கை அவர் அடைய மாட்டார். அல்லது அப்படியே இதுக்கு தென் திசைனாக்க யம திசை. யம திசையை நோக்கி போய்கொண்டிருப்பவர்கள் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பெருமாளை பிறவாத நிலையை எப்படி அடைவார்கள்னா அடைய மாட்டார்கள். லௌகிக்கமாகவே உலகமாகவே உலக விஷயங்களை நோக்கியே போய்கொண்டிருப்பவர்கள் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு யம திசை யமனை நோக்கித்தான் போய்கொண்டிருப்பார்கள். அவர்கள் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். அதனால் மோட்சத்தை அடைய விருப்பம் இருக்கிறவர்கள் யோக விஞ்ஞானமாக ஏக நிஷ்டர்களாக இருத்தல் வேண்டும். இருந்தால் முடியும் என்பது. தொட்ட சங்கற்பத்து அர்த்தம் சூழ்வார், அதுவே துண்ணுவரால். முட்டில் தமது பயன் வசத்தோர் முன்சேர் பொருளை முன்னாரே. தொட்ட சங்கற்பத்து அர்த்தம் சூழ்வார். தொட்ட சங்கற்பம்னா தான் விரும்பிய சங்கல்பம். அர்த்தம் சூழ்வார், அதையே அடைவார். அதுவே துண்ணுவர். துண்ணுவரால் ஆளுங்கிறது அசைச்சொல். அதுவே துண்ணுவர். துண்ணுவார்னா அதையே அவர்கள் அடைவார்கள். எண்ணிக்கொண்டிருந்து அதையே அடைவார்கள். தன்னுடைய சங்கல்பத்தில் எதை நினைத்தார்களோ அதை இடைவிடாது சிந்திப்பதன் மூலமாக, அதையே தியானமாக கொண்டிருப்பதன் மூலமாக அவர்கள் அதை அடைகிறார்கள். அப்போ அதற்கு வேறான அனைத்தையும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். மத்கர்மகிருத் மத்பரமக மத்பக்த சங்கவர்ஜிதகனா அது முக்கியமானது. சங்கவர்ஜிதம்ங்கிறது முக்கியமானது. மற்ற உலக விஷயங்களெல்லாம் விட்டு விலகுதல் என்பது.
அவ்வாறு இருப்பவர்கள் அர்த்தம் சூழ்வார். சங்கற்பத்து அர்த்தம்னா சங்கல்பத்தினால் தான் அடைய விரும்பிய பொருளை அடைவார்கள். முட்டில்னாக்கா தடை இல்லாமல், தமது பயன் வசத்தோர், தமது பயன்னா தமக்கு ஆத்ம பிரயோஜனம், வாஸ்தவமாக தாம் அடைய வேண்டிய நிலையை அடைய விரும்புபவர்கள், தமக்கு ஆத்மாவுக்காக ஆத்ம யோகியாக ஆத்ம சாதனை உடையவர்களாக இருப்பவர்கள். முன்சேர் பொருளை முன்னார்னு நினைக்க மாட்டார். முன்னார் அப்படின்னா நினைக்க மாட்டார்னு அர்த்தம். தனக்கு முன்னால் இருக்கின்ற பொருளை, புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை நினைக்க மாட்டார்கள். அதனால் ஒரே நேரத்தில் அகநோக்கிய பயணமும் புறநோக்கிய பயணமும் ஒன்றாக இருக்க முடியாது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு. உலக விஷயங்களில் ஆசை இருக்கிறவன் ஆத்மாவை அடைதல் என்பது இயலாது. ஆகவே தம் பயன் வசத்தோர், தமது ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள், தன்னுடைய பிறவி பயனை அடைய விரும்புகிறவர்கள் முன்சேர் பொருளை முன்னாரே, தனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி, அது விஷயம் ஒன்றா இருக்கான விஷயம் அநேகமாக பலவாறாக இருக்கின்றது, அந்த பல திசை நோக்கி செல்ல மாட்டார். இதெல்லாம் பௌத்திக கர்மயோகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பகவானே தெளிவாக சொல்லியிருக்கிறார், பார்த்துருக்கிறோம். பகுஷாக்கான்னு சொல்லியிருக்கிறார். பல விதமான சிதறிய புத்தி உடையவர்கள் அடைய மாட்டார்கள் என்று. அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் அடுத்த பாட்டு போவோம். 28. முன்னு பொருளில் சங்கற்ப முட்டி விருப்பு மொய்ப்புந்தி அன்ன பொழுது ஏகத்துவத்தில் அழுந்தாமையினால் அவ்விரண்டும் இன்ன புந்தி நசிப்பிக்கும் இனி நான் இச்சாதரனாகும் மண்ணுகின்ற நான் இங்கு மறையோன் ஆம் என்று உரநோக்க. முன்னு பொருளில் சங்கற்ப முட்டி விருப்பு மொய்ம்புந்தி அன்ன பொழுது ஏகத்துவத்தில் அழுந்தாமையினால் அவ்விரண்டும் இன்ன புத்தி நசிப்பிக்கும். முன்னு பொருள்னா தனக்கு முன்னே எதிரே இருக்கக்கூடிய பொருளில், விஷயங்களில், புற விஷயங்களில் சங்கற்ப முட்டி, சங்கற்பமானது இருக்க, விருப்பு மொய்ம்புந்தி அதன் மேலே அதை அடைய விரும்பி அதை மொய்த்து இருக்கக்கூடிய புத்தி, அதை சூழ்ந்திருக்க அதையே விஷயங்களையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவானது அப்பொழுது ஏகத்துவத்தில் அழுந்தாமையினால், ஒன்றில் அழுந்தாமையினால், ஒன்றாயிருக்கின்ற ஆத்மாவில் பிரம்மத்தில் சத்வஸ்துவில் அழுந்தாமையினால் அவ்விரண்டும் இன்ன புந்தி நசிப்பிக்கும். இந்த புத்தியானது அவ்விரண்டையும் இழந்துவிடும். இந்த ஆத்மாவை அடைய விரும்புகிறவன் விஷயங்களில் எண்ணமுடையவனாக இருந்தால் என்னது, ரெண்டையுமே அடைய மாட்டான். அதனால் ஒரு பக்கம் ஆத்ம இச்சையும் இருக்குது, நான் ஆத்மாவை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டுங்கிற ஆசையும் இருக்குது. இன்னொரு பக்கம் போக விஷயங்கள் மேலேயும் ஆசை இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு கண் அந்த பக்கம் ஒரு கண் என்று ஒருவன் இருந்தால், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிறோமே, அப்படி இரண்டிலையும் இருந்தாக்கா இரண்டையும் அவன் தவற விட்டு விடுவான். அதான் அழுந்தாமையின் ஏகத்துவத்தில் அழுந்தாமையால் மனது ஒருமுனைப்பட்டதாக ஒன்றாயிருக்கின்ற ஆத்மாவிலேயே பிரம்மத்தினேயே அழுந்தி போகாமையினால் அவ்விரண்டும் அவன் விஷயத்தையே அடைய மாட்டான். ஏன்னா விஷயத்தை நோக்கி போகிற பொழுது ஐயோ ஆத்மாவை பார்க்கலையேங்கிற சிந்தனை இருக்குது, இங்கே இதிலேருந்து விலகி போகிறோமேன்னு எண்ணம் இருக்கும். இங்கே இருக்கிற பொழுது உலகத்தை பற்றிய சிந்தனை இருக்கும். அதனால் அவன் உலக லௌகிக்க வாழ்க்கையிலையும் வெற்றியாளனாக ஆக மாட்டான், ஆன்மீக வாழ்க்கையிலையும் வெற்றியாளனாக ஆக மாட்டான். அவ்விரண்டும் இன்ன புந்தி நசிப்பிக்கும். இந்த புத்தி ரெண்டையுமே இழந்துவிடும்.
ரெண்டையுமே அடைய மாட்டான். இனி நான் விச்சாதரனாகுங்கிறது இச்சாதரனாகும். விச்சாதரன்கிறது வித்யாதரன். அதனால் விச்சாதரன்னா வித்யாதரன். நான் வித்யாதரன் ஆவேனாக, நல்ல கல்விமானாக ஆவேனாக. மண்ணுகின்ற நான் இங்கு மறையோன் ஆம் என்று உரநோக்க. இங்கு நான் பிராமணனாக இருக்கின்ற நான் மறையோன் ஆகுக என்றாவது அழுத்தமாக நினைக்க. அடுத்த பாட்டில் அது தொடர்கின்றது. அதனால் அவன் எதுவாக நினைக்கிறானோ அதுவாக ஆகணும். ஆனால் எதுவாக நினைக்கிறானோ அது ஒன்றை மட்டுமே நினைக்க வேண்டும். ஒரே நேரத்தில் பல விஷயமாக நினைக்கக்கூடாது. உலக விஷயங்கள்லேயே லௌகிக்கமாக ஆத்மாவை பற்றி இல்லாமல் உலக லட்சியங்கள்லேயே நான் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் ஒரு லட்சியம் இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 லட்சியம் வைத்துக்கொண்டு இருந்தாக்க அதை அடைய முடியாது. லௌகிகமாகவே ஒரு நேரத்தில் ஒரு லட்சியம், அப்புறம் அதில் தீவிரமாக போய் ஓரளவுக்கு அதில் அடைந்து விட்டாக்கா அடுத்த விஷயங்களை கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆனால் எப்பொழுதுமே ஒன்றிலேயே மனது இருக்கிறது வெற்றியை கொடுக்கும், வெற்றியை எளிதில் கொடுக்கும். அதனால் இதுதான் என்னுடைய இலக்குங்கிறது தெளிவாக இருக்கணும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை நோக்கிய முயற்சியில் இருக்க வேண்டும். அதற்காக மற்ற அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அதனால் ஒலிம்பிக்கில் நான் பதக்கம் வாங்கணும்னாக்கா அந்த 5 வருஷமும் அதை பற்றி மட்டும்தான் சிந்தனை. அதற்காக வேறு உணவு முதலான எல்லா விஷயத்திலையும் உணவு, உடற்பயிற்சி, மற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள் அனைத்திலிருந்தும் யார் திரும்பி ஒரே கவனமாக இருக்கிறானோ அவன்தான் அதை அடைகின்றான், அதை சாதிக்கின்றான். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் லௌகிக்கத்தில் என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை அடையணும்னாக்கா அது மட்டுமே இருக்க வேண்டும். அது இல்லாமல் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு 2-3 சிந்தனைகள் இருந்தால், 2-3 லட்சியங்கள் இருந்தால் அவன் எதையும் அடைய மாட்டான். அதனால் பூமியில் தண்ணீர் வேண்டும்னா ஒரே இடத்துல தோண்டினாக்கா அது 10 அடியோ 50 அடியோ 500 அடியோ 1000 அடியோ தொடர்ந்து தோண்டிட்டு போனால் தண்ணி வரும், இல்லை பெட்ரோல் கூட வரலாம். ஆனால் நான் எனக்கு வேணும்னு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு ஒவ்வொரு இடத்துலையும் 10 அடியாக தோண்டினாக்கா எதையும் அடைய மாட்டான். நல்லா 100 அடி தோண்டி இருந்தாலும் அது 10 இடத்துல தோண்டி பிரயோஜனம் இல்லை. ஒரே இடத்துல அந்த 10 அடியாக தொடர்ச்சியாக தோண்டி 100 அடி தோண்டி இருந்தால் கிடைச்சிடும். அதான் இங்கே சொல்லுது. அதனால் புந்தி நசிப்பிக்கும். அதனால் நான் வித்யாதரன் ஆகுவேன், நான் மறையோன் ஆவேன் என்று உரநோக்க அவன் அதுவாக ஆவான். அடுத்த பாட்டு 29. இதுவே ஏகத்துவம் தனில் எய்து பேற்றின் திட்டாந்தம் அது காரிய சித்தியின் பொருட்டாம் ஆதலால் ஏகப்பொருளின் தித நிட்டையினால் சந்நியாசி சீவன் சிவனாய் சிவவடிவால் உதவுகின்ற சங்கற்பத்து உற்ற பொருட்கு உண்மையையே மேவும். இதுவே ஏகத்துவம் தனில் எய்து பேற்றின் திட்டாந்தம். இந்த ஏகத்துவம் எய்துவதற்காக ஏகத்துவ மனது ஒருமுகப்பட்டு ஒரு விஷயத்தில் இருந்து அதை அடைதல் என்பதற்கான திருஷ்டாந்தம் இதுவே. எது போன பாட்டில் கடைசி 2 வரியில் சொன்னது. நான் இச்சாதரன் ஆவேன், நான் வித்யாதரன் ஆவேன், மண்ணுகின்ற நான் மறையோன் ஆம், பிராமணனாக பிறந்திருக்கின்ற நான் வேதங்களை முறையாக கற்று வேத வித்வானாக ஆவேன் என்று அந்த ஒரு லட்சியத்தை மட்டும் கொண்டிருப்பவன் அதை அடைவான். அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு இருந்தால் அடைய மாட்டான். ஆனால் இதுவே ஏகத்துவம் தனில் எய்து பேற்றின் திட்டாந்தம். திட்டாந்தம்னா திருஷ்டாந்தம். அது காரிய சித்தியின் பொருட்டாம். அது காரிய சித்தி அப்படி தான் வரும். காரிய சித்திங்கிறது எந்த காரியத்தை நம்ம அடைய விரும்புகின்றோமோ அதை அடைதல் என்பது. எந்த விஷயத்தை அடைகிறோமோ அதற்கான முயற்சி செய்கின்றோமோ அந்த முயற்சியில் சித்தி என்பது அந்த விஷயத்தை அடைதல் என்பது தான். ஒரு விஷயத்தை அடையணுங்கிறது நமக்கு லட்சியம் இருக்குது, அதை அடையிறதுக்காக நம்ம முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியில் சித்தி, முயற்சியில் வெற்றி என்பது என்னது? அந்த விஷயத்தை அடைதல், அடைந்து விடுதல் என்பது தான். அப்படி அடைவதற்கான அந்த காரிய சித்தியின் சாதனை என்ன, வழி என்னன்னா ஏகத்துவம். அவ்வளோ.
ஒரே விஷயம், அந்த ஒரே குறிக்கோள் என்று இருத்தல். லௌகிக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், அதற்குன்னு ஒரு வரையறை, ஒரு எல்லை இருக்கிறதுனால அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம அடைந்து விட முடியும். அதை அடைந்த பிறகு அடுத்த லட்சியம்னு அடுத்த படியில் போகலாம். ஆனால் அதற்கு முடிவு என்பது இல்லை. உலக விஷயங்களில் லட்சியத்தை வைத்து கொண்டே போனால் போய்கொண்டே இருக்கலாம், அதற்கு முடிவே இல்லை. ஏன்னா உலகம் பல முனைகளை கொண்டது. அதனால் ஒரு முனை ஒரு டிகிரி வாங்கணும்னா அப்புறம் அடுத்ததில் மாஸ்டர் டிகிரி வாங்கணும், அடுத்ததில் மாஸ்டர் டிகிரி வாங்கணும் அப்படின்னாக்கா வாங்கலாம். அதற்குன்னு ஒரு காலம் இருக்குது. அதில் வாங்கின பிறகு அடுத்ததுன்னு முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஏகத்துவம் இருந்தால் அது முடியும். உலகத்தில் முடியாததுங்கிறது எதுவும் இல்லை. அதற்கான ஒரே சாதனம் ஏகத்துவம் என்பது தான். இங்கே வேதாந்த விஷயத்தில் என்ன? ஆதலால் ஏக பொருளின் தித நிட்டையினால் சந்நியாசி, ஒரு சந்நியாசியானவன் ஏக பொருளில் ஒன்றேயான பொருள் என்னது? பரம்பொருள் பிரம்மம். தித நிட்டையினால், அதில் உறுதியான நிஷ்டை, திதங்கிறது ஸ்தித நிஷ்டையினால், ஜீவன் சிவனாய் சிவ வடிவால் உதவுகின்ற சங்கற்பத்து உற்ற பொருட்கு உண்மையையே மேவும். சங்கற்பத்து உற்ற பொருட்கு உண்மையையே மேவும். அவன் சங்கல்பத்தினால ஜீவனாகிய நான் சிவனாக ஆக வேண்டும். அதான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் ஒரு சந்நியாசிக்கு இருக்க வேண்டிய சங்கல்பம், இருக்கின்ற சங்கல்பம் என்னது? ஏக பொருளில் திடநிஷ்டை. ஒரே பொருள் என்னது? ஒரே பொருள் பரம்பொருள். அந்த ஒன்றை, அந்த சிவனை நான் அடைய வேண்டும், ஜீவனாகிய நான் சிவனாக ஆக வேண்டும் என்ற அந்த சங்கல்பத்தினால அவன் சிவனாக ஆவான். அதனால் உண்மையையே மேவும். அது உண்மையில் அதை அவன் அடைந்து விடுகிறான். இங்கே நம்ம சந்நியாசி, நம்ம இந்த கதையில் இருந்த சந்நியாசி, அவர் என்ன பண்ணார்? அவர் யோகியாக இருக்கிறார், சாஸ்திர ஞானம் இருக்குது, ஞானியாகவும் இருக்கிறார், சந்நியாசியாக இருக்கிறார், யோகியாக இருக்கிறார். அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை ஒரு சங்கல்பத்தில் புற விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து, ஒரு பாமணன் சீவடன் அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து நம்ம அப்படி ஆகணும்னு நினச்சார். ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாமேன்னு அவருக்கு ஒரு சங்கல்பம் வந்தது. அதில் ஆரம்பித்து கடைசியில் 100 பிறவிக்கு போயிட்டார். அது எதனால் வந்தது? இவருக்கு சன்னியாசியினுடைய லட்சியம் என்னவோ அது இருந்தது. அதே சமயம் புறத்திலையும், அதுக்கு தான் இது வரைக்கும் விளக்கம் சொல்லிட்டு வந்தார், புற விஷயத்திலையும் ஒரு சங்கல்பம் வந்ததினால் அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அடுத்தடுத்த ரூபத்தை எடுத்து அப்படி 99 கடைசியாக ருத்ரர், அதற்கு நடுவில் 99 சரீரங்களை அவர் எடுத்து விட்டார். இதெல்லாம் என்னது? அந்த ஏக பொருளை விடுத்து புற விஷயத்திலேயும் ஒரு சங்கல்பம் வந்ததுனால, அவர் சித்த புருஷராக இருந்ததுனால, அந்த யோக சித்தியினால் அதுவும் நடந்தேறியது. அதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே வாஸ்தவமாக அவரிடத்துல அந்த சுப வாசனைகள், நான் பிரம்மம், நான் ஆத்மா என்ற அந்த ஞானமும் அவருக்கு இருக்குது. அந்த வாசனைகள் வெளிப்பட்டு அவர் கடைசியில் ருத்ரனாக ஆகியிருக்கின்றார். அந்த சங்கல்பம் தான். அதனால் வாசனை சுபவாசனையாக இருந்தாலும் அசுப வாசனையாக இருந்தாலும் எப்பொழுது எந்த வாசனை பலம் பெறுகிறதோ அதுவாக அவன் ஆகிறார். அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அதுவாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தினால் அந்த சங்கல்பம் பலவீனம் அடைகின்ற பொழுது அடுத்த சங்கல்பம் வருது. அடுத்த விஷயத்தை பற்றிய வாசனை வெளிப்படுகின்ற பொழுது அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறான், அதுவாக இருக்கிறான். அதை விட்டுட்டு அடுத்த விஷயம் அதுவாக இருக்கிறான். இப்படியே போய்கொண்டு இருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய உள்ளார்ந்த ஆழ் மனதில் இருக்கின்ற அந்த ஒரு உண்மையான விருப்பம், அவன் புண்ணிய பரிபாகத்தினால் அவன் செய்த சாதனைகளால் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயமானது அதுவும் உரிய காலத்தில் அதற்கான புண்ணியம் வருகின்ற பொழுது, அதற்குரிய காலம் வருகின்ற பொழுது அந்த சங்கல்பமும் வெளிப்படுகின்றது. அவன் அதுவாக ஆகிவிடுகிறான். அதனால் சன்னியாசியாக இருக்கிறவர், யோகியாக இருக்கிறவர், ஞானியாக இருக்கிறவர் சில சங்கல்பங்களால், அது பிராரப்தம்னு வைத்துக்கொள்ளலாம், பல சரீரங்களை எடுத்து பிறகு தன்னுடைய யதார்த்தத்தை அடைகின்றார். ருத்ரராக ருத்ர பதவியை அடைகின்றார். அது அடுத்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார். 30வது பாடல்.
தெளி சந்நியாசி சங்கற்பத்து அவராம் ஜீவடன் முதலோர் களிகொள் தத்தம் வேற்றுலகை கண்டார் ஈசன் உருவத்தால் விழிவில் சங்கற்பத்துண்மை மேவினார் தம் சங்கற்பத்து எளிது சேரு நகரடைந்தார் ஈசன் விஞ்ஞானத்தாலே. தெளி சந்நியாசி தெளிவடைந்த சந்நியாசியாக ஞானியாக யோகியாக இருந்த அவர் சங்கற்பத்து அவராம் சீவடன் முதலோர் களிகொள் தத்தம் வேற்றுலகை கண்டார். அப்படி சந்நியாசியாக இருந்த அவர் ஏகபரமாக பிரம்ம சிந்தனையில் இல்லாமல் உலகத்தை பார்த்து அப்புறம் அவனை மாதிரி கொஞ்சம் இருந்து பார்க்கலாமேனா அப்படி நினைத்தார். அதனால் ஜீவடன் முதலோர் அந்த சரீரத்துக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சரீரத்தினுடைய வாசனா பலத்தினால மரண காலம் வர்ற பொழுது பக்கத்தில் என்ன இருந்ததோ எதை பார்த்தாரோ அதன் மேலே சங்கல்பம் வந்தது. அப்படி அடுத்த சரீரம் வந்தது. அந்த சங்கல்பத்தினால அடுத்த சரீரம். இப்படி இந்த சங்கல்பமானது அடுத்தடுத்த வாழ்க்கை நிலைக்கு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு கொண்டு செல்லுகின்றது. களிகொள் தத்தம் வேற்றுலகை கண்டார். அதனால் அந்தந்த சரீரத்திலிருந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஆனந்தங்களை அனுபவித்து கொண்டு அதன் பிறகு அடுத்த சங்கல்பத்தினால் அடுத்தடுத்த உடல்களை அடைந்தார். ஈசன் உருவத்தால் விழிவில் சங்கற்பத்து உண்மை மேவினார். கடைசியாக ருத்ர ரூபத்தை அடைந்து தம் சங்கற்பத்து எளிது சேர் நகரு அடைந்தார். எளிது சேர்கின்ற பட்டணத்தை அடைந்தார். அப்புறம் கடைசியாக அவர் அடைந்த சங்கல்பம் என்னது, ஈசன் ருத்ரன்கிறது. ருத்ரனானதுனால அவருக்கு அந்த சங்கல்பம் ஏற்கனவே யோகியாக இருந்ததுனால தான் விரும்புகிறத விரிவாக அடையக்கூடிய அந்த சக்தியானது இருந்தது. இப்போ கடைசியாக என்னது, அவர் ருத்ரனாகவே ஆகிவிட்டார். அந்த உபாசனா பலத்தினால சாரூபம் கைலாசத்தில் சிவகணங்களுக்குள்ள ஒருத்தராக ருத்ர ரூபமாகவே அவர் இருந்தார். அதனால் சத்திய சங்கல்பம் இருந்தது. ஆகவே மீண்டும் எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த உலகங்களில் இருந்தாரோ அங்கங்கெல்லாம் அவர் போகட்டும்னு நினச்சார். அங்கங்கே போயிட்டார். அதையும் பார்த்தோம் நம்ம கதையில். ருத்ர ஞானத்தினால் தனது சங்கல்பத்தினால் எழுதி சேருகின்ற பட்டணத்தில் சேர்ந்தார். ருத்ரனாக இருக்கிற பொழுது அங்கே சங்கல்பம் அந்தந்த சரீரத்தில் இருந்து வாழ்ந்துட்டு வரட்டுமே நினச்சார். அந்தந்த சரீரங்கள் அந்தந்த லோகங்களுக்கு சென்று விட்டன. எப்படி அது நடக்குங்கிறது தான் கேள்வி. அது எப்படி சங்கல்பம் சத்தியமாகுங்கிறது ஸ்ரீராமருடைய கேள்வி. அது சங்கல்பம் ஏகத்துவமாக இருந்தால் சத்தியமாக ஆகும் என்பது பதில். சங்கல்பம் ஒன்றாக இருந்தால் ஒரு முனைப்புடையதாக இருந்தால் அது உண்மையாக மாறும். அது ஈஸ்வரர்களுக்கு ஈசன் முதலான தேவர்களுக்கு இயல்பாக இருக்கின்றது. யோகிகளுக்கு தங்களுடைய யோக சாதனையினால் இருக்கின்றது. அதனால் எல்லாமே சங்கல்பம் என்பது தான் விஷயம். எல்லாம் சங்கல்ப மாத்திரம். மனசோட சங்கல்பம் தான் அது. வியாபகாரிக உலகமாக இருக்கலாம், பாரமார்த்திக உலகமாக இருக்கலாம். எல்லாமே சங்கல்பத்தினால் தோன்றுவது என்று சொல்லி இந்த கதை முடிவடைகின்றது. ருத்ரர் கதை. மனதோட சக்தி, அதுவும் மனதை ஒருமுகப்படுத்துறதுனால கிடைக்கக்கூடிய சக்தி, அதை இந்த கதை மூலமாக சொல்லி இருக்கின்றார். இந்த மனதை ஒருமுகப்படுத்துறது பிரம்ம விஷயத்தில் இருக்கின்ற பொழுது பிரம்மமாக ஆகின்றார். இது ஒன்று. அதுக்கப்புறம் எப்படி உலகம் வந்திருக்கிறதுங்கிற பொழுது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால உலகமானது வந்திருக்கின்றது. ஈஸ்வரனே அவருடைய சங்கல்பத்தினால பலவாக ஆகி உலகாக விளங்கி கொண்டிருக்கின்றார். இதை சென்ற கதைகளில் பார்த்தோம். அதனால் அப்படியும் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் இந்த கதையை நாம் பொருத்தி கொள்ள முடியும். ஈஸ்வரன் அவருடைய சங்கல்பத்தினால், அவருடைய சங்கல்பம் விளையாட்டாக லீலையாக சங்கல்பம் பண்ணி பலவாக உலகமாக அவர் தோன்றி கொண்டிருக்கின்றார். அது அவருக்கு அது சாத்தியம் என்று. அதனால் ஈஸ்வரன் சத்திய சங்கல்பர். சரி, இந்த அளவில் நம்ம இந்த கதையை நிறைவு செய்கின்றோம். நிர்வாண பிரகரணத்தில் 6வது கதை சதருத்ரர் கதை முற்று பெறுகின்றது. அடுத்த கதை 7வது கதை வேதாள கதை
கதை முதல் பாட்டை மட்டும் படித்து நிறைவு செய்வோம். சுளுத்தி மௌனத்தினாகி தொடரும் மனத்தின் எழுச்சியற அழுத்து மனக்கற்பனை நீக்கி அகண்ட பதத்தில் இரு எனலும் வழுத்து கரண மௌனம் சொல் மௌனம் காட்ட மௌனம் என செழித்த மூன்றும் தெளிந்திடமேல் சுளுத்தி மௌனம் செப்பு என்ன. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.